இந்த ஜனவரி மாதம் நடக்க போகிற தரமான சம்பவம் 36th நேஷனல் கேம்ஸ். இதில் கபடியும் இருக்குது. ஜனவரி 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் உத்தரகாண்டில் நடக்க போகுது. இந்த கபடி டோர்னமெண்ட்டில் பல ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு டீமும் ஒன்று. பட் தமிழ்நாடு டீமை பற்றி அதோட ஸ்குவாட் அப்டேட்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு சில ஸ்டேட்ஸோட அந்த ஸ்குவாட்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்குவாடெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக வச்சுருக்காங்க. நிறைய பிகேஎல் ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச ஸ்குவாட் யாரெல்லாம், ஸோ அந்த ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பிகேஎல் ஸ்டார்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மகாராஷ்டிரா. இந்த டீமை பார்க்கும்போது இவன் ஸ்டேட் பிளேயர்ஸை மட்டும் கொண்டு வந்திருக்கானா, இல்லைனா 2 பிகேஎல் டீமை யானத்துக்கு வாங்கி அந்த டீமில் உள்ள பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்கானானே தெரியல. எல்லாம் தரமாக விளையாடக்கூடியவங்க. பங்கஜ் மொய்தே, ஆகாஷ் இண்டே, அஜித் சௌகான், சிவம் பட்டாரே, விஷால் தாண்டே, அப்புறம் ஓம்கர் பாட்டில், இந்த மாதிரி ஸ்டார்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த டீமை பொறுத்தளவு டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. ரைடிங் தரமாக வச்சுருக்காங்க. பட் எந்த 3 பேரை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக ராஜஸ்தான் டீம் கடைசியாக நடந்த நேஷனல் கேம்ஸில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. இந்த வாட்டி சச்சின் தெண்டுல்கர் மட்டும் புதுசாக ஆட் ஆயிருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. பட் மற்றபடி பார்க்கும்போது அதே டீம் தான். ஸோ அதே பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த வாட்டியும் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததாக உத்தரப்பிரதேஷ். இந்த டீமோட மெயின் பிளேயர் அர்ஜுன் தேஷ்வால், ராகுல் செத்பால், வினய், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சில யங் பிளேயர்ஸோட இந்த டீமை வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஓரளவு பார்க்க பேலன்ஸாக இருக்குது. அடுத்ததாக சண்டிகர். கடைசியாக நடந்த நேஷனல் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. இந்தியன் ரயில்வேஸ் டீம்கிட்ட வந்து தோத்துட்டாங்க. இந்த டீமை பொறுத்தளவு ஒரே ஒரு சேஞ்ச் தான். நரேந்தர் கண்டோலா வெளியே எடுத்துட்டு அயனை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி பவன் ஷராவத், ராகேஷ், விஷால், குர்தீப், கௌரவ் கயாத்ரி, பிரசாந்த் விஷால், அதே டீமை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பார்க்கும்போது டீம் ரொம்ப பேலன்ஸாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக தரமான டீம் சர்வீஸ் டீம் தான். ஸோ இந்த வாட்டி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தேவாங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ராகுல் செத்பால், அன்கித், தீபக், பரத், ஜெய்தீப் தையா, நித்தின், ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிகேஎல் ஸ்டார்ஸை மட்டுமே இந்த டீமை உருவாக்கியிருக்காங்க. டீம் பார்க்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. பேலன்ஸ் பக்காவாக இருக்குது டீம். அண்ட் கடைசியாக கர்நாடகா டீம் விஸ்வாஸ், அபிஷேக், இந்த மாதிரி ஒரு சில பிகேஎல் ஸ்டார்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸை வச்சு இந்த டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அன்பா முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் நேஷனல் கேம்ஸில் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக ப்ளே பண்ண தமிழக வீரர்கள் சுதாகர், அபினேஷ், தியாகராஜன், இவங்க எல்லாம் இந்த வாட்டியும் இந்தியன் ரயில்வேஸ் டீம் செலெக்ஷனுக்காக போயிருக்காங்க. அவங்க செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம தமிழ்நாடு டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காமல் அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.